2 தமிழ் பாடம் 3 சொல்லாதே 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 நீலவானம் தூரமென்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே. மறுபடியும் நீலவானம் தூரமென்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே. கற்பது எதுவும் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே. கற்பது எதுவும் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே. பயிற்சி படித்து பழகுவோம். தூரமென்று ஆழமென்று இருண்டதென்று கடினமென்று பறவையிடம் கரடியிடம் மீன்களிடம் எங்களிடம். இடம் ஈடாயும் இடம் 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 இங்கே மென்று மென்று வென்று வரும். தூரமென்று ஆழமென்று இருண்டதென்று கடினமென்று பறவையிடம் கரடியிடம் மீன்களிடம் எங்களிடம். படிப்போம் சொல்லக் கேட்டு எழுதுவோம். பாராவை பறவை காராடி கரடி மீன்காயில் மீன்கள் ஈருயிட்டு இருட்டு ஆழாயும் ஆழம் கடினாயும் கடினம் தூராயும் தூரம் நீலவானயும் நீலவானம். அடர்ந்த காடு பெரிய கடல் பறவை கரடி மீன்கள் இருட்டு ஆழம் கடினம் தூரம் நீலவானம் அடர்ந்த காடு பெரிய கடல். பொருத்துவேன். யாருக்கு எது கடினம் இல்லை? பறவை பறவை காட்டின் இருட்டா இல்லை. கற்றுக்கொள்ளுதலா இல்லை. வானத்தின் தொலைவா இல்லை. வானத்தின் தொலைவு தான். வானம் வானத்தில் தான் பறவை பறக்கும். அதனால் பறவை வானத்தின் தொலைவு. கரடி கரடி இருட்டான பாதைக்குள்ளே போகும். அப்போ காட்டின் இருட்டு கா இட்டி இன் காட்டின் ஈருயிட்டு இருட்டு கரடி காட்டின் இருட்டு. மீன் மீ இன் மீன் எது? கடல் கடலில் தான் மீன் இருக்கும். ஸோ கடலின் ஆழம் தான் மீன். குழந்தைகள் கூழா இந்தைகள் குழந்தைகள் குழந்தைகள்லாம் கற்றுக்கொள்ளணும். குழந்தைகள் கற்றுக்கொள்வோம். இவர்களுக்கு எது எளிதானது செய்வோம். வானில் பறப்பேன் குளிப்பறிப்பேன் மரம் ஏறுவேன். வானத்தில் ஏறுமா? குரங்கு இல்லை. குளிப்பறிக்குமா? இல்லை. மாறாயும் மரம் தான் ஏறும். எது? குரங்கு. அதனால் மரம் ஏறுவேனில் டிக் பண்ணிடணும். அப்புறம் நன்றாக பேசுவேன். எது? மயில் நன்றாக பேசுமா? இல்லை. நீரில் நீந்துமா? இல்லவே இல்லை. நடனம் ஆடுவேன். மயில் நடனம்தான் ஆடும் அந்த தோகையை வைத்து. அதனால நாடாயின் நாடா நாயும் நடனம் தான் ஆடும். ஸோ அதை டிக் பண்ணணும். வேகமாக ஓடுவேன். எது? நத்தை நத்தை வேகமாக ஓடுமா? இல்லை. நத்தை ஓட்டை சுமப்பேனா? ஆமாம். அதுக்கு மேலே ஒரு ஓடு இருக்கும். அந்த ஓடை தான் சுமக்கும். ஓட்டை சுமப்பேன். அப்போ ஓட்டை சுமப்பேனில் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே மோப்பம் பிடிப்பேன். நாய் மோப்பம் பிடிக்குமா? மரம் ஏறுமா? இல்லவே இல்லை. கூடு கட்டுவேன். கூடு கட்டுமா? இல்லை.
நாய் வந்து என்ன பண்ணும்? மோப்பம் பிடிக்கும். எங்கே எது இருக்குது அப்படின்னு சொல்லி மோப்பம் பிடிக்கும். இப்போ வந்து குரங்கு மரம் ஏறுவேன், மயில் வந்து நடனம் ஆடுவேன், நத்தை வந்து ஓட்டை சுமப்பேன், அப்புறம் நாய் வந்து மோப்பம் பிடிப்பேன். முதல் எழுத்தை மாற்றி எழுதுவேன். ஆ டு ஆடு, பாடு பாடு, காடு காடு. அப்போ வந்து இங்கே என்ன வரும்? ஆடு பாடு காடு. இதே மாதிரி சொற்களை எழுதணும். முதல் எழுத்தை மட்டும் இரண்டாம் எழுத்து அப்படி இருக்கும். இரண்டாம் எழுத்து இல் அப்படி இருக்கும், டை அப்படி இருக்கும், இல் அப்படி இருக்கும். வாள், அப்புறம் கால், கா போட்டு இல் போடலாம், பா போட்டு இல் போடலாம், பால் கால் பால். பாடை, இந்த டை வந்து அப்படியே இருக்கும், இந்த முதல் எழுத்தை மட்டும் மாற்றணும். கல், அதுக்கப்புறம் வடை, படை கடை வடை அப்படி எழுதலாம். கா இல் கல், கல் என்றால் பல், அதுக்கப்புறம் வில் அப்படின்ற மாதிரி எழுதலாம். பலமுறை சொல்லி பழகுவோம். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம், காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது, உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது. இதுதான் பாடம் 3ஓட